ஒரு நாள் கடவுள் என்ன நினைக்கிறாரு, ஏழையின் சிரிப்பில் தானே கடவுள் இருக்கிறதா பேசிக்கிறாங்க. அப்போது நாம் ஒரு ஏழைகிட்ட போய் உதவி செய்யலாம், அவன் மனசு நிரம்பி சிரித்தானா நான் அவனுக்கு ரொம்ப நல்லது, நமக்கு இன்னும் நல்ல பேர் தானே அப்படின்னு சொல்லி போட்டு போகிறாரு. போய் ஒரு ஏழை பார்க்குறாரு, கண்டுபிடிச்சி அந்த ஏழைகிட்ட போய் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி போட்டு கடவுள் கேட்குறாரு. அப்போ அவன் வந்துட்டு பணம், செல்வம், தங்கம், வைரம் அப்படிங்கெல்லாம் சொல்கிறான், ஆசையாக சொல்கிறான். அப்போ கடவுள் என்ன பண்ணுறாரு, அவருடைய சுண்டு விரல், அதாவது கையாட்டி விரல் நீட்டுறாரு. எதை பார்த்து நீட்டுறாரு, ஒரு பீரோ பார்த்து நீட்டுறாரு. அது தங்கமாக மாறிடுச்சு, பீரோ தங்கமாயிருச்சு. அப்பவும் ஏழை வந்து சிரிக்காமல் அப்படியே பேசாமல் கும்முன்னு இருக்கிறான். அப்புறம் கடவுள் மறுபடியும் என்ன பண்ணாது, அந்த ஒரு விரல் நீட்டி அதே விரல் நீட்டி அங்கேருந்த மேசை பார்த்து நீட்டுறாரு. அது தங்கமாயிருச்சு. அவன் அப்பவும் பேசவே இல்லை. என்னடா அது அப்படின்னு சொல்லி போட்டு கடவுள் என்ன பண்ணுறாரு, வேகமாக அந்த அறையில் இருக்கிற எல்லா பொருளையுமே பார்த்து ஆள் கட்டி விரல நீட்டுறாரு. பார்த்தா அது பூரா தங்கமாயிருச்சு. அப்பவும் அந்த ஏழை வந்து சிரிக்கவே இல்லை, ஒன்றும் சந்தோஷப்படல. இவர் ரொம்ப சோகமாக ஆகிட்டார். யார், கடவுள் சோகமாகிட்டார். என்னடா அது இவன் இப்படி பண்ணுறான்னு சொல்லி போட்டு, இனி உனக்கு என்னதான் வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி போட்டு கடைசியாக கோபம் வந்துச்சு. அவருக்கு கேட்குறாரு, அந்த விரல் மட்டும் போதும் சாமி அப்படின்னு சொல்லி கேட்டானாம் அந்த ஏழை. கடவுள் அப்படி கிருகுன்னு வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. இந்த கதை மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மனிதனுடைய ஆசைக்கு எல்லையே இல்லை, அதை கடவுள் வந்தாலும் நிரப்பவே முடியாது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். கதை கேட்ட உள்ளங்களுக்கு நன்றி.